ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா ரொம்ப டேஸ்டியான காரசாரமான நண்டு கிரேவி தாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட ட்ரிபிள்எஸ் பிரின்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ நண்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 வெங்காயத்தை நல்லா நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி. இப்போ நம்ம ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி அரைக்க போகிறோம். ஏன்னா நண்டில் நல்லா கிரேவி வர்றதுக்காக நம்ம இதை வதக்கி அரைக்க போகிறோம். லைட்டாக உப்பு போட்டுட்டு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி கலரில் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இவ்வளோ நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 பட்டை, 1 கிராம்பு, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், இது 3த்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு அந்த எண்ணெயில் அந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற நண்டையும் அதுலேயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நண்டு இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லெல்லாம் அந்த நண்டில் வர மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இதை வதக்கி எடுத்துட்டு இது கூட நம்ம இப்போது மசாலா ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நண்டில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் 1 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாமே நல்லா வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு மசாலா ஆட் பண்ணிடலாம். வெறும் மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. மசாலா இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு இந்த மசாலா பெரட்டுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் ஆகி அந்த மசாலா எல்லாமே ஒன்றா சேரும்படி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் நண்டு வேகிறதுக்காக நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணியாகவும் வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு திக்னஸாக கிரேவி பெரட்டெல்லாம் வேணும்னா கூட வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நான் இதை ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடுறேன். நண்டு நல்லா வேகணும் இல்லையா, அதனால நான் மூடி வச்சிடுறேன். 5 மினிட்ஸ் கழித்து இதை திறந்து பாருங்கள். நம்ம நண்டு கிரேவி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போடலாம். இது தாங்க, மிளகுத்தூள் போட்டால் சூப்பராக இருக்குங்க. இருக்கிற சளி எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நான் மூடி வைக்கிறேன். இதை மூடி வச்சுட்டு பாருங்கள் நம்மளோட நண்டு கிரேவி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. நான் இப்போ லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணலாம். இது மாதிரி செஞ்சு கொடுத்தா சளி எல்லாமே வெளியே வந்துடும். நண்டு கிரேவியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா, பை பாய், லவ் யூ ஆல்.